என்ன மாப்பிள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன யோசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாப்பிள. நீ என்ன தேடிட்டு இருக்க? என்ன தேடலான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் என்ன ம் என்ன விட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கான் துரோகி. நல்ல வேலை சமாளிச்சிட்டேன். என்னடா போனலேருந்து ஃபோனே பண்ணல? பெரிய மேட்டு கட்ட நீ அங்கே வரலங்கிறேன். நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன்ப்பா. கோயம்புத்தூரா? அங்கே எதுக்கு போன? யாரு நீ எங்கே தங்கி இருக்கிற? இது நம்ம மச்சக்காலம் சிவங்காலம் இருக்கல்லப்பா, சின்னவன் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. எங்க போன அவன்கிட்ட கூட இந்த தாரேன்ப்பா. மாமா சிவங்காலம் பேசுறேன் மாமா. என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா தான் மாமா போயிட்டு இருக்கு. எது கூட்டி கொடுக்குறாங்களாப்பா? மாமா என்னப்பா சம்பளத்தை எது கூட்டி தர்றாங்களா? அது மாசம் மாசம் கூட்டி கொடுக்குறாங்க மாமா. அப்படி அவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுப்பா. சரிங்க மாமா. சரி வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை மாமா. சரி பாண்டிட்ட போன கூட இந்த கொடுக்குறேன் மாமா. பா அவனை பார்த்தாடா எவ்வளோ கருத்தா பிழைக்கிறான்ட்டு. ரொம்ப ஒழுக்கமானவன். அவனை பார்த்தா உருப்பிடக்கு வழியை பாரு. சரி சரி போனை வச்சிடுறேன். சரிப்பா வச்சிடறேன். நல்லவனே, உன்னைய மாதிரி நானும் ஒரு பண்ணுமா? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் என்னை ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிற. தன்னம் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா தன்னம் தனம் 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 தானனனானா. நேத்து என் ஃப்ரெண்டு சிவங்காலம் நம்மள இங்கே பார்த்துட்டான் போல. ஐயோ என்னப்பா சொன்னாங்க? அவன் ரூமே காலி ஊருக்கு போறேன்ட்டான். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டில் என்ன எப்படிப்பா ரிசீவ் பண்ணுவாங்க? எங்க வீட்லையா? பரமேஸ்வரே, உன் குழந்தை யாரையோ கூட்டு வந்துற யாருன்னு பாருமா. பத்திரிக்கையும் அடிக்கல, சொந்த வந்து யாருக்கும் சொல்லி விடல, கேட்டா கல்யாணம் பண்ணிட்டேங்கிற. இவங்க அண்ணங்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன், கொண்டாட்டிங்கிற இன்னொரு தாய் மாதிரி. நீ நம்ம பிள்ளையா போயிட்டமா, நீ கண்கள் கொண்டாந்து அவனை விடுறேனா? நீ ஏண்டி ஏன் மூஞ்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நான் வில்லு பாட்ட பாடிட்டு இருக்கேன். அண்ணியா இங்க வாங்க. மகனே இங்க வா. சொல்லுங்கம்மா. இந்த பணத்தை என் ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சிருங்கம்மா. என் மருமக கிரேசின்னு ஒருத்தி வருவா, அவகிட்ட பத்திரமா வச்சிருந்து கொடுப்பியா? சரி, சார் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நானா?
மாப்பிள்ளை கொஞ்சம் ஓவரா போறானே, நம்ம மாட்டிப்போம் போல் இருக்கு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். குட்டிமாக்கு அக்கா ஊட்டி விடுவேனா? நீங்க சமத்த சாப்பிடுவீங்களா? சமத்து குட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. நான் சொன்ன 3 பொண்ணுங்களும் இவங்க தான். என்ன ஓகேவா? வணக்கம் சார். ஓகே மேடம், வேற எதுவும் பிரச்சனை வந்துடுறதில்ல? அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பயந்தா பணங்காசை பார்க்க முடியுமா? பொறுப்புல இருக்கிற வரைக்கும் தானே சம்பாதிக்க முடியும். இவங்க பிரச்சனை எதுவும் பண்ணாம சொல்ற பேச்ச கேட்பாங்கல்ல? இவங்க என்ற பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். கேட்கலின்னா என்ன செய்வேன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு நேரம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். மிச்ச பணத்தை கொடுத்துட்டு இவங்களை கூட்டிட்டு போறேன். வரேன் மேடம். பரவாயில்ல, நான் எதிர்பார்த்தோட நல்லபடியாக முடிஞ்சுனேன். 5 நாள் வெளியூருக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அவங்க ஆசைப்படி கரெக்டா நடந்துக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கிட்டயா சொல்லி தப்பிக்கணும்னு நினைச்சீங்க, உங்க எல்லாரையும் தொலைச்சு போடுவேன். சாக்கிறத என்ன இருந்தாலும் இந்த புரோக்கர் பையன்கிட்ட நம்ம கொஞ்சம் சாக்கிறதையா இருக்கணும். அழாதீங்கப்பா, நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கு அப்படி எதுவும் நடக்காதுப்பா, கர்த்தர் கைவிட மாட்டாரு. ஏன்பா இதை எத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான். ஆரம்பத்துலலாம் இப்படி இல்லப்பா, சமீபத்துல தான் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் அவங்கள எப்படியாவது காப்பாத்திடணும்ப்பா. சரி, கவலைப்படாதப்பா, பார்த்துக்கலாம். ம்.